அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். மும்பையில் ஒரு ஆட்டோ டிரைவர் புத்திசாலித்தனமாக யோசித்து மாதம் 5-8 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாருங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா பணம் மட்டும்தான் முதலீடுன்னு அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற திறமையும் யோசிக்கிற அந்த தன்மையை வச்சே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக மும்பையை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் இப்போ வைரல் ஆகியிருக்காரு. அவர் ஆட்டோ ஓட்டாமையே மாதம் 5 லட்ச ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரித்து அசத்துறாருங்களாம். லென்ஸ்கார்ட் கம்பெனியுடைய ஒரு சீனியர் ஆஃபீஸர் ராகுல் ரூபானின்னு தன்னுடைய லிங்க்டு இந்த பக்கத்தில் ஒரு அனுபவத்தை பகிர்ந்துருக்கிறாருங்க. அவர் அமெரிக்க தூதரகத்துக்கு விசா அப்ளை பண்ண போயிருக்கார். அப்போது அவருடைய பேக்கை உள்ளே விட செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அனுமதிக்கலையாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து, உங்கள் பேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கு கட்டணம் 1000 ரூபாய்னு சொல்லியிருக்கார். முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் வேறு வழி இல்லாமல் ரூபானி அவங்கக்கிட்ட பேக்கை கொடுத்துட்டு உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் யோசித்து பார்த்தா தான் இது எவ்வளோ பெரிய சூப்பரான பிஸ்னஸ் ஐடியான்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு நாளைக்கு சுமார் 30 பேருடைய பொருட்களை தன்னோட ஆட்டோவில் பத்திரமா வச்சுக்கிறாராம். இதன் மூலமாக அவருக்கு மாதம் 5 லட்ச ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் வர்றதா ரூபானி கணக்கு போட்டிருக்கார். சில சமயம் நிறைய பேக்ஸ் வந்துச்சுன்னா அதை இன்னும் பத்திரமா வச்சுக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய வண்டியை கூட டைஅப்பில் வச்சுருக்காருங்களாம். இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். புத்திசாலித்தனமாக யோசித்து இவ்வளவு சம்பாதிக்கிற திறமையை எல்லாருமே வளர்த்துக்கணுங்க. முதலீடு மட்டும் தேவையில்லைங்க, நம்ம புத்தியும் திறமையுமே ஆகச்சிறந்த முதலீடு தானுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.